இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இந்த மீனா என்ன பண்ணுறாங்க, முத்து குடியை நிப்பாட்டுறதுக்காக அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு இது சொன்னாங்க, மருந்து சொன்னாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஜூஸில் கலக்கி வைக்கிறாங்க. இதை வந்து விஜயா குடிச்சிட்டு வயிற்று வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு மீனா அவங்கக்கிட்ட போய் மாற்று மருந்து கேட்க போகிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்னாச்சத்த உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னான்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் தான் மாமா இந்த மாதிரி ஜூஸில் வந்து மருந்து கலந்து வச்சுருந்தேன். என்ன மருந்தை கலந்து வச்சு என்னை சாவடிக்க பார்த்துட்டா, இவளை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது இரு என்னான்னு கேட்போம் அப்படின்னு இப்போ கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, இவர் குடியை நிறுத்துறதுக்கு தான் அந்த மாதிரி மருந்தை கலந்தேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படிங்கும்போது என்ன மீனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்ட்டு ரோஹிணி மனோஜ் எல்லாம் கத்துது கடந்துக்கிட்டு. அப்போ வந்து இதுக்கு மாற்று மருந்து இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வந்து முத்து அழைச்சிட்டு வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து விஜயா வந்து ரொம்ப பேசுகிறாங்க, என்னை சாவடிக்க வந்துட்டா, அப்படி வந்துட்டா இப்படி வந்துட்டாங்கிறாங்க. என் முத்து ரொம்ப வருத்தமாக போய் மாடியில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து மீனா வர்றாங்க. யாருங்க நம்புவா, நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? குடிக்கிறவங்க எல்லாரும் இதை சொல்கிறது தான். இல்லை மீனா, நான் சத்தியமாக குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகுறாரு. இதை பார்த்துட்டு மீனா என்ன செய்கிறாங்க, மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன செய்யலாம், இதை எதாவது ஒரு ஆதாரம் வேணுமே நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காரை கேட்க வர்றாரு. அப்போ போலீஸ்காரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. எடுபிடி வேலை பார்க்க விட்றாங்க. பொறுமையாக பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து இப்போ காத்துக்கிட்டு நிற்கிறாரு இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கு. அப்போ ரவி அந்த பக்கமாக போகிறாரு. ஏய் முத்து, எங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது காரை கேட்க வந்தேன்டா அப்படின்ட்டு சொல்கிறாரு முத்து. அதுக்கு ரவி சொல்கிறாரு, இருடா ஏதாவது ஒரு குழு கிடச்சா நம்மளே அதுக்கு ஆதாரத்தை எடுத்து நம்மளே இது பண்ணிடலாம்டா, ஏதாவது கிடைக்குமான்னு தான் நானும் தேடிட்டு அலையிறேன்டா. அந்த வீடியோவை உன்னிப்பாக கவனித்து தான் நானும் பார்க்குறேன், ஆனால் அதில் எந்த குழுவும் கிடைக்கலடா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்னன்னே தெரியலடா, யார் பண்ண வேலைன்னே தெரியல, இது நான் சத்தியமாக குடிக்கலடா ரவி அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எனக்கு தெரியும்டா, நீ குடிச்சிருந்தா எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா, நீ வருத்தப்படாத, ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேசிட்டு இவர் கிளம்பி வர்றாரு. இங்கே ஸ்டேஷனில் முத்து நிற்கிறாரு. அப்போ முத்துக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வர்றாரு. வந்து என்னப்பா முத்து இங்கே நிற்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்கண்ணே, இந்த மாதிரி வந்து என்னை என் வண்டியை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, நான் குடிச்சேன்னு சொல்லிட்டு அப்படிங்க. ஆமாப்பா, உன் வீடியோ கூட பார்த்தேன், ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீ பகல்லையெல்லாம் குடிக்கிறவன் கிடையாது, யார் பண்ண வேலை இது, யாரோ உனக்கு தேவையில்லாதவன் பண்ண வேலை தான் முத்து, கவலைப்படாத, எதுக்கும் உன் வண்டி வந்துடும், எதுக்கும் பாரு என்ன ஏதுன்னு பாரு, நான் கூட அங்கே தான் உட்காந்துருந்தேன், ஆனால் நீ அன்னைக்கு வந்து இல்லை, அன்னைக்கு நான் கூட அங்கே தான் உட்காந்துருந்தேன், ஆனால் அங்கே வந்து அந்த பையன் இருந்தான், உன் பொண்டாட்டியோட தம்பி இருக்கான்னு சத்யா கூட ஒருத்தன் வருவான்ல, அவன் இருந்தான் முத்து, நான் கவனித்தேன், அவன் தான் எதுவும் பண்ணானா என்னன்னு தெரியல. என்னங்க சார் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாப்பா, உன் ஒய்ஃபோட தம்பி கூட ஒருத்தன் சுற்றுவான்ல, ஒரு ரவுடி பையன், அவன் அங்கே இருந்தான்ப்பா. அவன் இருந்துக்கிட்டு அவன் ஒன்றை தான் சுட்டி காட்டி என்னமோ பேசிக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் வந்து குடித்ததுனால எதுவும் கவனிக்கலை. எதுக்கும் அவன் மேலே நீ ஒரு கண்ணு வை, அவன் தான் எதாவது செஞ்சானா என்னான்னு தெரியல, நீ எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க முத்து, நீ வந்து கவலைப்படாத, உன் வண்டியை உனக்கு கொடுத்துருவாங்க, நீ யாருக்கும் வந்து எந்த துரோகமும் செய்யலை, அதனால் உனக்கு வந்து உன் வண்டியை கொடுத்துருவாங்க முத்துன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் போயிடும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா என்ன செய்யலாம், யார் பண்ண வேலைன்னு இது பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாருக்கு மீனா வர்றாங்க. மீனா வந்துட்டு அங்கே வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ ஒருத்தன்கிட்ட வீடியோ எடுக்கிறான். இங்கே பாருங்கள், எல்லாரும் தண்ணி பிடிக்க தான் இதுக்கு போவாங்க, இப்போ தண்ணி அடிக்க பொம்பளை வந்துட்டாங்கன்னொடனே மீனா ஒரே சப்புன்னு ஒரே அரைஞ்சே போடா வெளியில், நான் என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட போய் கேட்குறாங்க. சார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் காமிக்க முடியுமா சார்? அதெல்லாம் காமிக்க முடியாதுமா அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, என்னை வந்து உங்கள் பொண்ணான்னு நினச்சிக்கிட்டு எனக்கு சத்த காமிக்க சார், என் புருஷனோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அவர் இறக்கப்பட்டு காமிக்கிறாரு. காமிக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க மீனா பார்த்ததும் சொல்கிறாங்க, இவன் தான் சார் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாதவன், இவன் பண்ண வேலை தான் சார், அவன் வீடியோ எடுக்கிறான் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கவே இல்லைம்மா, அவர் பேசாமல் தான் நிற்கிறாரு, ஊற்றி தான் கொடுக்குறாரு, குடிக்கலை, இது ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கடைக்காரரு. அப்போ வந்து ரவிக்கு வந்து மீனா ஃபோன் பண்ணுறாங்க. ரவி கொஞ்சம் வர முடியுமா இங்கேன்னு சொல்லும்போது, இருங்க அண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு ரவியும் போகிறாரு. ரவி போய் அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காரை எடுக்கிறாங்க. காரை எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. இது எதுவுமே முத்துக்கு தெரியாது. முத்துக்கு தெரியாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க மீனாவும் ரவியும். அங்கேருந்து ரவி அழைச்சிக்கிட்டு வர்றாரு மீனாவை கார் ஷெட்டுக்கு. அங்கே முத்து நின்றுக்கிட்டு இருக்காரு, விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா ஓடி போய்
அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் உங்களை தப்பாக பேசிட்டேன், நீங்கள் தப்பே செய்யலை, ஆனால் சொன்னீங்க 1000 முறை சொன்னீங்க நான் தப்பு செய்யலை தப்பு செய்யலைன்னு சொன்னீங்க, நான் நம்பலை. ஆனால் இப்போ தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி. நீங்கள் தப்பு செய்யலைங்க, நீங்கள் குடிக்கலை, நீங்கள் குடிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை கேட்டு முத்து, நான் சொன்னேன்ல மீனா நான் தப்பே செய்யலைன்னு, நீயும் நம்பலை அப்பாவும் நம்பலை அப்படின்ட்டு அவர் அழுகுறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அழுவாதடா முத்து, இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இதை வச்சு நம்ம கார் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரவியும் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிடுறா முத்து அப்படிங்கிறாரு. அப்போ என்னப்பா நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு போய் முத்து அண்ணாமலையை.